ஐயையோ! என்னத்தடா வரையறது? ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்ல, ஒரு ஐடியா இல்ல. திரும்ப திரும்ப ஒண்ணே வரையறதுக்கு ஒரு விருப்பமும் இல்ல. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது கடவுள் மாதிரி என்னோட அண்ணனோட ஒய்ஃப் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறதுக்கு என்னை கூப்பிட்டா. பெரிய விஷயம்லாம் இல்லை, ஸ்ரீலங்காவில் இருக்க மாத்திரைக்கு தான். ஸோ கிளம்பிட்டு மாத்திரை ஒரு ட்ரிப் அடித்தோம். அங்கே நான் பார்த்த விஷயங்கள் தான் இதெல்லாம். Look how beautiful it is. நானும் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே நல்லா இருந்துச்சு. உச்சி வெயில் தான், நாங்கள் மாத்திரை ரீச் பண்ணும்போது கெட்ட வெயில். பட் ஸ்டில் பிளேஸ் லுக் ஸோ அமேசிங், பியூட்டிஃபுல், breathtaking. இந்த இடத்த பாருங்களேன், ஃபுல் ஆஃப் க்ரீனரி. அங்கே ஒரு லேக் மாதிரி ஒரு வாட்டர்வே இருந்துச்சு, அதுவும் பச்சை பச்சையாக தான் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கும் மண்டைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம்தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா முதல் வேலையாக என்னோடய நோட் புக், கலர் பென்சில்ஸ், வாட்டர் கலர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அப்படியே அளவு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வாட்டர் கலர் பெயிண்டிங் வரைஞ்சேன். என்ன நான் போனேன் அந்த பச்சை பச்சைன்னு இருந்த இடத்த, எனக்கும் நல்லா இருந்தது. அது உங்களுக்கும் ஒரு வாட்டர் கலர் பெயிண்டிங்காக காட்டலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது. ஸோ ஐடியா நல்லா இருக்கேன்னு உடனே ஸ்கெட்ச் புக் எடுத்து வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இதில் ஒரு அமேசிங்கான ஃபேக்ட் என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி வாட்டர் கலரில் பெயிண்ட் பண்ணதே இல்லை. ஒரு தடவை அந்த கிப்லி ஆர்ட்ஸ்க்காக பண்ணியிருப்பேன், அதுதான் நான் இதை டச் பண்ணதே இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். நான் வாட்டர் கலர்னு சொல்லி ப்ரொஃபஷ்னல் செட் ஒன்று கூட இல்லை, சும்மா அவங்களால டெஸ்டிங்காக வாங்கினவங்க தான். பட் திஸ் இஸ் ஆல் அபவுட் டெஸ்டிங், ரைட்? டெஸ்ட் பண்ணி தான் பார்த்துக்கலாமே. பட் நான் நினச்ச மாதிரி எல்லாம் இல்லை. தண்ணியை எந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியலை. நான் அதை பெயிண்ட் ப்ரஷ்ஷை பிடிச்சிருக்கிற மாதிரியே பார்த்தாலே சில பேர் சிரிப்பீங்க. பிகாஸ் அதை வந்து நான் ஒரு பென்சிலை யூஸ் பண்ண மாதிரி தான் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷை பிடிக்கிறதுக்கு, அதை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1008 விதிமுறைகள் இருக்குது இந்த வாட்டர் கலரிங்கில். வாட்டர் கலர்ஸ் நீங்கள் பெயிண்டிங் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னாக்கா, பக்கத்தில் போய் பார்க்கும்போது ஒரு கொச்சான கலர்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்கா போட்டு பூசி அடித்த மாதிரி தான் இருக்கும். பட் அது கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இட் வில் மேக் அ பியூட்டிஃபுல் ஆர்ட். ரொம்பவே அழகாக இருக்கும். பட் எனக்கு இந்த ஃபைன் டீட்டெயிலிங் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. பிகாஸ் வாட்டர் கலர்ஸ் ஓகே ஃபைன், இட் மேக்ஸ் சென்ஸ். ஆனால் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு நான் திடீர்னு என்னோடய பென்சிலில் கையை வச்சுட்டேன். அதாவது கலர் பென்சிலால் நான் அதுக்கப்புறமா ஃபைன் டீட்டெயிலிங் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ பிகாஸ் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதுதான் பேசிக் காரணமே. பட் இது வாட்டர் கலர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. வாட்டர் கலர் ப்ளஸ் பென்சில் ஆர்ட், கலர் பென்சில் ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் பை த எண்ட் ஆஃப் த டே எனக்கு பக்கத்தில் பார்க்கும்போதும் தூரத்தில் இருந்து பார்க்கும்போதும் ஒரு பெயிண்டிங்காக, ஒரு பிக்சராக எனக்கு தெரியணும். அதனால் இதை பெயிண்டிங்னு சொல்ல முடியாது, ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, நான் எடுத்த அந்த வீடியோவில் இருக்க அந்த பச்சைன்னு இருக்க அழகான இடத்துல இருக்க மாதிரியே அதே மாதிரி பர்ஃபெக்டாக என்னால் பண்ண முடியாது, ஐ நோ தேட். பட் கொஞ்சம் அதுக்கு ஃபேராக போகிற மாதிரியான ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒரு பிக்சர். ஓகே, ஸோ ட்ராயிங், பெயிண்டிங் ப்ளஸ் ட்ராயிங், அதுக்காக தான் இவ்வளோ போராட்டவுமே. நம்ம லைஃப்பை மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஆனால் போக 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 நம்ம ஃபைன் டீட்டெயிலிங் கொடுக்க இட் மேக்ஸ் சென்ஸ் டு அஸ். ஒரு அர்த்தம் கொடுக்கும். ஒரு இதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. பட் ஒரு மீனிங்ஃபுல்லான பீஸ் ஒன்று கொடுக்கும். ஸோ தட் இஸ் த எண்ட் ரிசல்ட்ஸ். கடைசியில் நமக்கு அதுதானே வேணும். ஸோ ஆனால் யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் த ப்ரோசஸ் தான். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ரிசல்ட்ஸ். வாட் டு யூ திங்க்? வாட்டர் கலர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை டச்சே பண்ணாத நானே இப்படி பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இட்ஸ் நாட் ஸோ பேட். எண்டிங் ரிசல்ட்ஸ் எனக்கு ஹார்ட்ஃபுல்ட்டாக நல்லா இருந்தது. என்னோடய சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பென்சில் ஆர்டிஸ்ட். ஆனால் இது
எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஸோ தட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் வாட்டர் கலர்ஸ்.